அவர்களை அமர வைத்துக் கொண்டு நீண்ட நேரம் உரையாற்றுவது சரியாக இருக்காது. அவர்கள் கோவையிலிருந்து பல்வேறு நிகழ்வுகளுக்கு இடையில் வந்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு சில கருத்துக்களை கூறி நான் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வந்து கலந்து கொள்ளக்கூடியவன். நம்முடைய நிறுவனர் கூப்பிட்டால் உடனே வருகிறேன். நம்முடைய தலைமை தாங்கி இருக்கிற இந்த விழாவுக்கு அவர் கூப்பிட்டால் வருகிறேன். ஆகவே ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி மற்றவர்களுக்கு வழிவிட வருகிறேன். பெரியகுளம் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி எனக்கு முன்னாடி பேசிய தம்பி சொன்னார். அந்த தேர்தலில் நான் அதிமுக சார்பிலே பிரச்சாரத்தில் இருந்தேன். ஐயா போட்டியிடுகிறார். அவருக்கு வழங்கப்பட்ட சின்னம் மம்பட்டி, மண்வட்டி. நாங்க ரெட்டைகளைய காட்டினா அவங்க மம்பட்டியைத்தான் கிராமங்கள்ல வயலில் நின்று தூக்குவாங்க. எங்களுக்கு மிரண்டு போய்த்தான் கிடந்தோம். சீனிவாசபுரம், கோவிந்தாபுரத்துல எங்களை உள்ளேவே நுழைய விடல. ரொம்ப சிறப்பாத்தான் இருந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்திலேதான் ஐயா தோல்வி அடைந்தார். அதிமுக தோத்துரும் என்கிற நிலை கூட எங்களுக்கு உருவாயிற்று. தலைவருக்கு தகவல் போகிறது கோடிநாயக்குன்னு பகுதியிலே சரியில்லை என்று இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் எம்ஜிஆர் வந்து பார்க்க வேண்டியவர்களெல்லாம் பார்த்து அவர்களை விரைவுபடுத்திட்டு போறார். ஆனா அந்த அளவுக்கு அவருடைய பணியும் அவர் மீது விவசாயிகள் கொண்டிருந்த நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் அவர் விதைத்த விதை மீனினுடைய சினையை விட ஆலமரத்து விதை ரொம்ப பெரியது. அந்த ஆல விதையை முப்பெரும் படையோடு மன்னர்கள் தங்கி இருந்து ஓய்வெடுக்கிற அளவுக்கு, இளைப்பாறுகிற அளவுக்கு அந்த ஆலமரம் வீழ்ச்சி அடையுது. அதான் எல்லாரும் வாழ்த்துவார்கள், ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடு என்று. ஐயா விதைத்த விதை இன்றைக்கு ஆள் போல் தழைத்து இருக்கிறது. ஜனவரி மாதம் 21ஆம் தேதி நெல்லை மாவட்ட சார்பில் மாவட்ட செயலாளர் தலைமையிலே பேசுகிறேன். அங்கே வந்து ஐயா நாராயணசாமியை வாழ்த்தி எனக்கு சால்வை அணிவிக்கிறார்கள். 25ஆம் தேதி ஜனவரி நான் திண்டுக்கல்லில் உரையாற்றுகிறேன். அங்கேயும் அவர் போற்றப்படுகிறார். ஆகவே அவர் ஆழ வெளிச்சகமாக வளர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த வளர்ச்சிக்காக இன்னுயிரை ஈந்தவர்களை இந்த விழா நிகழ்வோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். போராட்டத்திலே உயிர் துறந்தவர்கள், ஆளுங்கட்சியில் துப்பாக்கி குண்டுக்கு இரையானவர்கள், 1 பைசா மின்சாரத்திற்காக உயிரை குண்டு துளைத்தவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். பக்கத்திலே பெருமாநல்லூரில் கூட அதே நேரத்தில் அடிபட்டு முதிபட்டு போராட்டம் பண்ணி இரவை பகலாக்கி இந்த இயக்கம் வளர்வதற்காக ஐயா பெருந்தலைவர் நாராயணசாமி ஆற்றிய பணிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல, எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நம்முடைய மணியவர்களுடைய சிறந்த பணி மென்மேலும் சிறக்கணும், அவர் மென்மேலும் வளரணும், வளர்ச்சி பெறணும். பாரதியை பாடினான எவ்வளவோ பாடல்கள் அவன் பாடினான். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். ஆகா, முதல்ல வயிற்றுக்கு சோறு போடத்தான் சொன்னான். பசியா இருந்து யாரும் எந்த காரியத்தையும் ஆற்றிவிட முடியாது. அதனாலதான் பாரதி சொல்லுகிறான், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றில் பல கல்வி தந்து, அடுத்து பயிற்றில் பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் என்று பாரதி பாடுகிறார். அப்ப வயிற்றுக்கு சோறு போட முடியாது. சோறு போட்டு தின்னாதான் இயந்திரம் இயங்கும், இன்ஜின் ஓடும், பெட்ரோல் ஊத்தினாத்தான் இயந்திரம் இயங்கும். ஆகவே உணவு அவசியம். ஆகவே உண்ண துடிக்கிறீர்கள். சிலர் வந்து ஊருக்கு போக வேண்டும் என்று வாயிலே கேட்டை நகர்த்துகிறீர்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் சீக்கிரமாக முடித்து உங்களுக்கெல்லாம் நம்முடைய மணியையா அவர்கள் அவர் வயிற்றுக்கு சோறு விடுவதிலே பாரதியின் எண்ணத்தை செயலாக்குவார். ஆகவே வயிற்றுக்கு சோறுட அவர் காத்திருக்கிறார். ஆகவே இந்த கூட்டத்தை அமைதி காத்து
கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து எல்லாருடைய பேச்சையும் சுற்றுரையும்